வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? ராதிகா வீட்ட வெக்கேட் பண்றேன்னோன, ஹவுஸ் ஓனர் கோபிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. டென்ஷன் ஆகுற கோபி, ராதிகா இங்க வா உன்கிட்ட பேசணும்னு சொல்ல, ராதிகா வீட்டுக்கு வராங்க. உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தப்போ நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்க. அப்ப நான் ஃபோன் எடுக்கல. அது தப்புதான். ஆனா நான் ஏன் ஃபோன் எடுக்கலன்னு உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பல தடவ அதையே சொல்லி ஃபோன் எடுக்காதனால குற்றவாளி மாதிரியும், ஃபோன் எடுத்தவங்கள ஒரு பெரிய தியாகி மாரியும் பேசுறீங்க. சரி, அதெல்லாம் கூட விடுங்க. வீட்ல இருந்து கிளம்பி போனவருக்கு என்னாச்சுன்னு ரோடா தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அப்படின்னு ராதிகா சொல்ல, அது ஏன்னு நான் சொல்றேங்கிறாங்க ஈஸ்வரி. நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. பேசி முடிச்சிடுறேங்கிறாங்க ராதிகா. ஏன் அம்மா கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷா பேசுற? அப்படின்னு கோபி கேட்க, எல்லாரும் என்ன அதட்டுறாங்களே கோபி, அது உங்க கண்ணுக்கு தெரியலல்ல? அப்படின்னு ராதிகா சொல்ல, என்னதுன்னு கேக்குறாரு கோபி. உங்க அம்மா, உங்க பொண்ணுன்னு எல்லாரும் என்ன அதட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. கால்ல விழாத குறையா கெஞ்சி கேட்டேன். ஆனா என் கூட உங்களை அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல வந்து பார்க்கலாம்னா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா எல்லாத்துக்கும் மேல என் கூடவே இருந்தப்போ சந்தோஷத்தையே பார்க்காத மாதிரியும், இப்பதான் ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் பேசுறீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, அதுதானே உண்மை அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அம்மா அப்படின்னு கோபி சொல்ல, போதும் கோபி, உங்களை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு மயு கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் போறேன்னு ராதிகா சொல்ல, ஏன் இப்படி எல்லாம் அவசரப்படுற நீ? கொஞ்சம் பொறுமையா யோசிங்கிறாரு கோபி. என்ன பண்ண சொல்றீங்க? பொறுமையா இருந்து இன்னும் அசிங்கப்பட சொல்றீங்களா? எப்பயில இருந்து கோபி நான் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லாம போயிட்டேன்? நாம கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. எல்லா நேரத்திலயும் நான் உங்க பக்கம் தானே நின்னேன். உங்களுக்காக தானே பேசினேன். ஆனா நீங்க அப்படியா இருக்கீங்க? என்ன சுத்தமா மறந்துட்டீங்க. உங்க வீடுதான் கதின்னு உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல, என்ன ராதிகா என் நிலைமைய புரிஞ்சும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கோபி சொல்ல, உங்களுக்கு தான் எதுவுமே புரியல கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. ஒண்ணுமே நடக்கல, அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணிட்டு போறேன்னு சொன்னா எப்படி? இங்க வந்து சண்டை போடுற, அங்க வந்தா மட்டும் என்னை நிம்மதியாவா வாழ விட போற? அங்கேயும் டெய்லி என்னை திட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு துரத்திக்கிட்டு தானே இருக்க அப்படின்னு கோபிக்கு சத்தமா கேட்க, ஆமா எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க, காரணமே இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தேனா? ஏன் கோபி இப்படி இருக்கீங்க அப்படின்னு ராதிகா கேட்க, நீ ஏன் ராதிகா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? கொஞ்ச நாள் என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? அதுல உனக்கு விருப்பமே இல்லையான்னு கோபி கேக்குறாரு. எனக்கு ஏன் கோபி விருப்பம் இல்லாம போகுதுன்னு ராதிகா கேட்க, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கத்துற கோபி நெஞ்சில கைய வச்சுக்கிறாரு. உடனே கொஞ்சம் நிலை குலைஞ்சு போக, கோபின்னு ஈஸ்வரி வந்து தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. ராதிகாவும் கோபின்னு பதறாங்க. டாடின்னு இனியா ஒரு பக்கமா செலியன் ஒரு பக்கமா தாங்கி பிடிக்கிறாங்க. ராதிகா ஓடி வந்து கோபிய பிடிக்க வர, ஏய் நீ போன்னு அவங்க கைய வெடுக்குன்னு தள்ளி விடுறாங்க ஈஸ்வரி. உட்காரு கோபி, உட்காருங்க டாடின்னு எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறாங்க கோபியை. தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல செல்வி உள்ளர ஓடுறாங்க. எல்லாரும் கோபி என்னாச்சுன்னு பதறாங்க. அப்பா என்னப்பா ஆச்சுன்னு பிள்ளைங்க 2 பேரும் கூட பதறாங்க. கோபி அன்கான்சியஸ் ஆயிடுறாரு. செலியன், இனியா, ஈஸ்வரி ரொம்ப பதறாங்க. செல்வி கொண்டு வந்து தண்ணிய கொடுக்க முகத்துல தெளிக்க கண்ண முழிக்கிறாரு கோபி. டாடி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். ஒண்ணும் இல்ல டாடி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். அப்பாவை தூக்குறாரு செழியன். நானும் வரேன்னு இனியா கிளம்ப, இல்ல நீ இங்கே இரு, நாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறோங்கிறாங்க ஈஸ்வரி. இனியா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அவங்கள ஜெனி வந்து ஆறுதல் படுத்துறாங்க. ராதிகா ஒரு மாதிரி பயமா அதிர்ச்சியுமா நிக்கிறாங்க. கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட, பாக்யா நான் இங்க சண்டை போடணும்லாம் வரல, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல அப்படிங்கிற ராதிகா ரொம்பவே சங்கடமா நிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கோபி நடுப்புறையும், ரைட் சைடு செழியன், லெஃப்ட் ஈஸ்வரின்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்பா ஏன்பா ஒரு மாதிரியா இருக்காங்க? திரும்பவும் வலிக்குதான்னு செழியன் கேக்குறாரு. இல்லடா லைட்டா தான் இருக்கு, ஒன்னும் பெருசா இல்ல அப்படின்னு கோபி சொல்ல, என்னப்பா மயக்கம் ஏதோ வர மாதிரி இருக்கா அப்படின்னு செழியன் கேக்குறாரு. இல்லடா ரொம்ப டயர்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு கோபி சொல்றாரு. எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்கப்பா அப்படிங்கிற செழியன் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்க. அவளோட சங்காத்தமே வேண்டான்னு ஒதுங்கி இருந்தாலும் விட மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப வந்து ஏதாவது ஒண்ணு பண்றா. டாக்டர் மட்டும் ஏதாவது தப்பா சொல்லட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அம்மா விடுங்கம்மா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நர்ஸ் வந்து, சார் டாக்டர் உங்களை உள்ளர வர சொல்லிட்டு இருக்காங்கங்கறாங்க. கோபியை 2 பேரும் கைத்தாங்களா புடிச்சிட்டு உள்ளர கூட்டிட்டு வராங்க. டாக்டர் சீரியஸா ஏதோ பாத்துட்டு இருக்க. செலியனும் ஈஸ்வரியும் அவர் முகத்தையே பதட்டமா பாத்துட்டு இருக்கா. இசிஜில கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்கல்ல அப்படின்னு டாக்டர் கேட்க, எடுத்துக்கிறேங்க டாக்டர் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஈஸ்வரி ஆமான்னு தலையாட்டுறாங்க. இவன் மறந்தாலும் நாங்க மறக்கிறது இல்ல டாக்டர், இவனுக்கு வேலைக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. நல்லா தூங்குறீங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க, நல்லா தூங்குறேங்க டாக்டர் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஒருத்தர் இருக்காங்க டாக்டர், ராதிகான்னு, அவ போன்ல பேசினாலோ நேர்ல வந்தாலோ என் பையன் டென்ஷன் ஆயிடுறான், இவன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுது, அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்க. அம்மான்னு ஒரு பக்கம் கோபியும்,
பாட்டின்னு ஒரு பக்கம் செலியனும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மா இருடாங்கிற மாதிரி செலியனுக்கு ஜாட காட்டுறாங்க ஈஸ்வரி. டாக்டர், அது பர்சனல் ஃபேமிலி இஷ்யூங்கிறாரு கோபி. உங்க ஃபேமிலி இஷ்யூஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப எதுவா இருந்தாலும் உங்க உடம்பு இருக்க நிலைமைக்கு நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். டென்ஷன் ஆகவே கூடாது. டென்ஷன் ஆகுறது, ஆங்ஷியஸ் ஆகுறது இதெல்லாம் உங்க ஹெல்த்த ரொம்பவே பாதிக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் கட்டாயமா தவிர்த்தரணும். பெரிய சர்ஜரி நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்க கேர்ஃபுல்லா இல்லனா அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அதனால உயிருக்கு கூட ஆபத்து வரலான்னு டாக்டர் சொல்றாரு. ஐயோ ஐயோ பாடுறான்னு பதறாங்க ஈஸ்வரி. நான் உங்களுக்கு இன்னும் 2 டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். 10 டேஸ் அதை சாப்பிடுங்க. அது மட்டும் பத்தாது, ரிலாக்ஸா இருங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், டென்ஷன் அறவே இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. சரிங்க டாக்டர்னு கோபி சொல்ல, டென்ஷனை தவிர்த்தா மட்டும்தான் உங்க ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓகேங்க டாக்டர் அப்படிங்கிறாரு கோபி. ஈஸ்வரி ரொம்ப கவலையும் கெஞ்சலுமா பையனை பாத்துக்கலாமாங்கிற மாதிரி ஜாட கட்டுறாரு கோபி. இனியா மட்டும் அழுதுட்டு இருக்க. வீட்டுல எல்லாருமே செவரோட செவரு அங்கங்க நின்னுட்டு இருக்காங்க, ராதிகா உள்பட. அழுகாத இனியா பாப்பா அப்படின்னு செல்வி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அழாத இனியா அப்படின்னு பாக்யாவும் சொல்ல, டாடிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு இனியா சொல்லிட்டால. எதுவும் ஆகாது இனியா பாப்பா, நீங்க கவலைப்படாம பேசாம இருங்க, அழுகாதீங்க அப்படின்னு செல்வி கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட டாடி நல்லா தான் இருந்தாரு. தேவையில்லாம டாடிய டென்ஷன் பண்ணி இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு இனியா ராதிகாவை பார்த்து சொல்றாங்க. நான் இப்படியெல்லாம் பேசணும்னு பிளான் பண்ணி எல்லாம் வரல. நான் கொஞ்சம் பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன், அவ்வளவுதான். நான் கோபி கிட்ட இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதுதான் அப்படின்னு ராதிகா சொல்ல, இப்ப இல்ல, எப்பவுமே நீங்க எங்க டாடி கிட்ட பேசி இருக்கவே கூடாது. டாடி லைஃப்ல நீங்க வந்திருக்கவே கூடாதுங்கிறாங்க இனியா. இனியா அப்படின்னு பாக்யா கத்த, என்னமா உன் ஃப்ரெண்டு சொன்ன உடனே உனக்கு கோவம் வருதா? இவங்கதாம்மா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிற இனியா ராதிகா பக்கத்துல வர்றாங்க. இனியான்னு பாக்யா சொல்றத கண்டுக்காம, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்த போது உங்க அம்மா மேல இருக்க கோவத்துல உங்களை பார்த்து நான் என்னென்னமோ சொல்லிட்டேன். தெரியாம தான் பேசினேன். ஆனா இப்ப தெரிஞ்சே பேசுறேன். எங்க வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். ஆபரேஷன் முடிஞ்சதுல இருந்து எங்க டாடி இங்கேதான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. இப்ப நீங்க பாக்கணும்னு வந்தீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்க. ராதிகா தவிப்பா நிக்கிறாங்க. இனியா பேசாம இரு சொல்லிட்டேன்னு பாக்யா பக்கத்துல வர, முடியாதுமா, இவங்க எதுக்கு திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, எதுக்கு என் டாடிய பாக்க வர்றாங்க அப்படின்னு இனியா கேட்க, இனியா வேண்டாம் அமைதியா இருங்கிறாங்க பாக்யா. உங்களால இங்க எல்லாரோட நிம்மதியும் போயிருச்சு. தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க, வந்து எங்க டாடிய கொன்னுடாதீங்க, எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க ப்ளீஸ்னு இனியா கத்திட்டு இருக்காங்க. இனியா அப்படின்னு இனியாவோட கைய பிடிச்சு ஒரு அற விட்டுறாங்க பாக்யா. இனியாவை தடுத்து இந்த பக்கமா இழுத்துக்கிட்டு, அடிக்காதீங்க பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. பேசாம இருன்னு தானே சொன்னேன், நீ என்ன சொல்ல சொல்ல கேட்காம பேசிக்கிட்டே இருக்கேன்னு பாக்யா கேக்குறாங்க. நான் இப்ப என்னமா தப்பா பேசினேன் அப்படின்னு இனியா கேட்க, நீ பேசுறது எல்லாமே தப்பு தாண்டி அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. இதோ பாருங்க, என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்ல, இனிமே புதுசா சண்டை வர்றதுக்கு என்ன இருக்கு, இங்க இந்த லைஃப்ல வந்த அன்னைக்கே சண்டையும் வந்துருச்சு அப்படின்னு இனியா மறுபடியும் கத்த. இனியா அடிச்சிருவேன் இனியா, பேசாம இருங்கிறாங்க பாக்யா. நீ எதுக்குக்கா இனியா பாப்பா மேல கோவப்பட்டுட்டு இருக்கிற, இனியா பாப்பா கரெக்டா தான்க்கா பேசுது அப்படின்னு செல்வியும் சொல்ல, இதோ பாரு, யாரு தப்பு யாரு சரின்னு பேசினா நிறைய பேச வேண்டி இருக்கும். எல்லா கோவத்தையும் இவங்க மேல காட்டுறது நியாயமே இல்ல, அதுவும் இந்த சிச்சுவேஷன்ல. இதோ பாரு, அமைதியா இருக்கிறதுனா இரு, இல்லனா ஒரு ரூமுக்கு போ போ அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்கும் போதே வாப்பான்னு தளர்வா இருக்க கோபியை கூட்டிட்டு வர்றாங்க செழியனும் ஈஸ்வரியும். டாடி டாடி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல டாடி, ஆனா எல்லாம் ஓகேவான்னு இனியா கேட்க, ஒண்ணும் இல்லம்மா இனியாமா, ஒண்ணும் இல்லடா செல்லன்னு சொல்லிட்டு கோபி மெதுவா உள்ளர வர்றாரு. கோபி கோபின்னு பதட்டமா ராதிகா கூப்பிடுறாங்க. அவர் கண்டுக்கவே இல்ல. செழியன் டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்க, செலியா உங்க டாடிய கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ராதிகா ஒரு பார்வை கூட பார்க்காம கோபி உள்ளர போய்கிட்டு இருக்காரு. படுக்க வச்சுட்டு வெளியே வர செலியன் கிட்ட, செலியா கோபி எப்படி இருக்காருன்னு ராதிகா கேக்குறாங்க. டென்ஷன் ஆனதுனாலதான் உடம்பு சரியில்லாம போச்சான், டேப்லெட் கொடுத்திருக்காரு, டென்ஷனே ஆகக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்கிறாரு செலியன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லன்னு ராதிகா கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி தலையாட்டிட்டு செலியன் அங்க இருந்து போயிடுறாரு. ராதிகா அப்படியே நிராதரவாங்க நிக்கிறாங்க. ஆக்யாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு எட்டு உள்ளர போய் கோபியை பார்க்கலாமான்னு ஒரு எட்டு எடுத்து வைக்கிற ராதிகா வேண்டான்னு திரும்பிடுறாங்க. கதவை திறந்துட்டு ஈஸ்வரி வெளியே வர்றாங்க. திரும்ப போற ராதிகாவை, ஏய் நில்லு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல திரும்பி நிக்கிறாங்க ராதிகா. அப்படியே பத்ரகாளி மாதிரி வெறிச்சு பாத்துக்கிட்டு வேகமா பக்கத்துல வர்ற ஈஸ்வரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, எதை பத்தின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபியை விவாகரத்து பண்ண சொன்னேனே அதை பத்தி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ராதிகா பாக்யா ரெண்டு பேருமே மறுபடியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. உன்னால அவன் வாழ்க்கையில ஒரு நல்லதாவது நடந்திருக்கா? சண்டை போட்டு ஆபரேஷன் வரையிலும் கொண்டு போயிட்ட, இன்னமும் நீ அடங்கலையா? அவனை கொன்னாதான் அடங்குவியா அப்படின்னு ஈஸ்வரி வெறி பிடிச்ச மாதிரி கேட்க, அடிபட்ட பார்வை பாக்குறாங்க ராதிகா. அத்தை என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு பாக்யா கேட்க, நீ பேசாம நில்லு, நான் என் மகனுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஈஸ்வரி. சொல்லு, அவனை கொன்னாதான் நீ அடங்குவியா? இந்த பக்கம் வராதன்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன், ஆனா நீ கேட்கவே மாட்டேங்கிற. நீ வந்தாலே கோபிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுது. இதோ பாரு, இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட முக்கியம் எனக்கு என் பையன் தான், அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இனி ஒரு தடவை நீ இந்த வீட்டு பக்கம் வந்த, நான் மனுஷியாவே இருக்க
மாட்டேன். வெளிய போ, வெளிய போடி அப்படின்னு ஈஸ்வரி கத்த உடைஞ்சு போன ராதிகா திரும்பி வெளிய போய் செருப்பு போட்டுட்டு வீட்டுக்குள்ள ஒரு பார்வை பாக்குறாங்க. அவங்க அங்க இருந்து போன உடனே ஒரு பெருமூச்சு விடுறாங்க ஈஸ்வரி. திரும்பி போற ஈஸ்வரி கிட்ட, "அத்தை நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லங்கறாங்க பாக்யா. அநியாயமெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் குடுக்காத." அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நீங்க இவ்ளோ பேசுனதுக்கு அப்புறமா அவங்க திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிறாங்கன்னா, உங்க பையன் மேல அவங்க எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க. அத ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஏன் காயப்படுத்தி காயப்படுத்தி அவங்கள திருப்பி அனுப்புறீங்க? பாக்யா கேட்க, அவ அன்பு காட்டுன லட்சணம் தான் இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருக்கோமே. உனக்கு என்ன பாக்யா அவ மேல அவ்வளவு பாசம்? கட்டிக்கிட்டு பல வருஷம் குடும்பம் நடத்தினவளை விட அப்படி என்ன அவ மேல அவ்வளவு பாசம்? நீ பிசினஸ் தொடங்கும் போது உதவி செஞ்சாலேங்கிறதுக்காகவா? அந்த நன்றியை காட்டணும்னா நீ வேற எப்படியாவது காட்டு. ஏன் பையன் உயிரோட விளையாடாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. என்ன நான் உயிரோட விளையாடுறேன்னா என்ன தானே பாக்யா அதிர்ச்சியா கேக்குறாங்க. இதோ பாரு, மொத தடவை அவ வந்தப்பவே கழுத்தை புடிச்சு தள்ளி இருந்தா அவ வந்திருக்க மாட்டா. நீதான் கோபி உள்ளர இருக்காரு போய் பாருன்னு அனுப்பி வச்சல்ல, அதனாலதான் அவ திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க. அவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல அத்தை அப்படின்னு பாக்யா கேட்க, கண்டவளை பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? என் பையனை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். இனிமே அவ அந்த வீட்டு பக்கம் வரட்டும், காலை உடைச்சு கையில குடுக்கறேன். உனக்கும் சொல்றேன் பாக்யா, அவ உன் வாழ்க்கையை அழிச்சவ. அவளுக்காக நீ பரிதாபப்படாத அப்படிங்கிற ஈஸ்வரி வேகமா அங்க போக, அத்தன்னு ஒரு பக்கம் பாக்யாவும் அம்மான்னு செல்வியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. சேன்னு பாக்யா சலிச்சுக்க, அக்கா விடுக்கா, இந்த பஞ்சாயத்துல எல்லாம் நீ தலையிடாதக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, கண்ணு முன்னாடியே ஒரு அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? உடம்பு சரியில்லைன்னதும் பையன் மேல அக்கறை வர்றத புரிஞ்சுக்க முடியுது. அதனால அவர் தியாகியெல்லாம் ஆயிட மாட்டாருல்ல. இவங்க பையனும் சரி ராதிகாவும் சரி ஒருத்தர் புடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பையனை கடத்திட்டு போயோ இல்ல பிரெயின் வாஷ் பண்ணியோ அவங்க கல்யாணம் பண்ணலையே. அப்புறம் என்ன எல்லா பழியும் அவங்க மேலேயே போடுறாங்க அப்படின்னு பாக்யா கேட்க, நீ கோபி சார நல்லபடியா பாத்துட்டு இருக்கும் போதே உன் மேல பழிய போட்டாங்க. இப்ப ராதிகா தொக்கா கிடைச்சிருக்கு, சும்மா விடுவாங்களா அப்படின்னு செல்வி சொல்ல, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த டிராமாவெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கணுமோ தெரியல. ச்சே அப்படின்னு தலையில அடிச்சுட்டு உள்ளர போயிடுறாங்க பாக்யா. நைட் ஆகுது. கோபி மொட்டை மாடியில நிக்கிறாரு. கோபி சாரிடா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு செந்தில் சொல்ல, டேய் எத்தனை தடவை தாண்டா சாரி சொல்லுவ அப்படின்னு கோபி சொல்றாரு. உனக்கு ஒரு எமர்ஜென்சின்னு எனக்கு கால் பண்ணியிருக்க, பட் என்னால எதுவுமே பண்ண முடியல பாரு அப்படின்னு செந்தில் ரொம்ப வருத்தமா சொல்றாரு. ஒரு தடவை அந்த மாதிரி இருந்துருச்சு, நீ என்ன பண்ணுவ? ஏண்டா உன்னை சின்ன வயசுல இருந்து தெரியும், எனக்கு நீ எத்தனையோ ஹெல்ப் பண்ணிருக்க. அன்னைக்கு ஸ்டேஷன்ல கூட நீதான் என்ன பெயில் எடுத்த. நான் கூப்பிட்டதுக்கெல்லாம் வந்திருக்கேல்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரி பண்ற அப்படின்னு கோபி சொல்ல, செந்தில் இன்னும் சமாதானம் ஆகவே இல்ல. போக வேண்டிய உயிர் பாக்யாவோட கையால காப்பாத்தப்படணும்னு இருந்திருக்கு, அதான் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு கோபி சொல்ல கண்ணை துடிச்சுக்கிறாரு செந்தில். எப்படிடா நீ கால் பண்ணதும் பாக்யா போன் அட்டன் பண்ணாங்க அன்னைக்கு? அவங்க எப்படி அங்க வந்தாங்கன்னு கேக்குறாரு செந்தில். நான் நம்பிக்கையே இல்லாம தான் போன் பண்ணேன், ஆனா அவ ஓடி வந்து என்ன காப்பாத்திட்டாடா. கடவுள் மாதிரி அந்த டைம்ல வந்து அங்க என்ன காப்பாத்திட்டாடா அப்படின்னு கோபி சொல்றாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரல எதிரியா இருந்த பாக்யா இப்ப சாமி ஆயிட்டாங்களாடா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. உயிரை காப்பாத்தினவங்கள நாம சாமின்னு தானே கூப்பிடுவோம். நான் பண்ணதெல்லாம் தப்புடா. பாக்யாவ ஒரு விரோதியா எதிரியா நினைச்சது ரொம்ப தப்புடா. அதுக்கும் மேல அவ மேல பகைய வளர்த்துக்கிட்டு அவளை எப்படியாவது பழி வாங்கணும் அழிக்கணும்னு நினைச்சதெல்லாம் பெரிய தப்புடா, ரொம்ப பெரிய தப்பு. டேய் எனக்கு மாரடைப்பு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பாக்யாவுக்கு பண்ண கொடுமைங்களை பத்தி, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் பண்ணின கொடுமைங்களை பத்தி என் பொண்ணு என்கிட்ட பேசினாடா. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா நான் எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்ணிருக்கேன்னு. அப்பவே நான் திருந்திட்டேன்டா. எனக்குள்ள தெளிவு வந்துருச்சுடா. அதுக்கப்புறம் மாரடைப்பு வந்து என்னைய பாக்யா காப்பாத்தின உடனே நான் வேற ஆளா மாறிட்டேன்டா. நான் ஒரு புது ஆளா மாறிட்டேன்டா அப்படின்னு கோபி உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு. உனக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸ் வந்ததெல்லாம் நல்ல விஷயம் தான்டா. ஆனா பாக்யா எப்படி இந்த வீட்ல நீ இருக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு செந்தில் கேக்குறாரு. பாக்யாவுக்கு நான் இந்த வீட்ல இருக்கிறதுல பெருசா விருப்பம் இல்லடா. அது நியாயமானதுதான். ஏன்னா இது அவளோட வீடு. நான் யாரு? அவளுக்கு அவ்வளவு துரோகம் பண்ணுவேன், கொடுமை பண்ணுவேன். ஆனா என் அம்மாவுக்காக பசங்களுக்காக பொறுமையா இருக்காடா அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்புறம் எதுக்குடா நீ இங்க இருக்கணும் அப்படின்னு செந்தில் கேட்க, வேற வழி இல்லடா. அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, அப்பாவும் இப்பதான் போனாரு. அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கட்டும் தான் நான் இந்த வீட்ல தங்கி இருக்கேன். ஆனா செந்தில், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான்டா நிறைய விஷயம் புரியுது. இந்த வீட்ல தான்டா என்னமோ தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அம்மா, செழியன், இனியா எல்லாருமே பழைய கோபியை பார்க்கணும்னு சொல்லும்போது என்னமோ உண்மைதான்டா, உண்மைதான். ரொம்ப நாள் கழிச்சு என்னையவே நான் தான் இப்பதான்டா பழைய கோபியா ஃபீல் பண்றேன்டா. ஆனா அதுக்காக நான் ராதிகா கூட இருக்கும்போது சந்தோஷமா இல்ல அப்படின்லாம் ஒண்ணும் இல்லடா. அதை எப்படி சொல்ல முடியுது? ஆனா அந்த வீட்ல இருக்கும்போது மனசுல ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும், ஒரு தனிமை இருக்கும். ஆனா இந்த வீட்ல இருக்கும்போது அப்படி இல்லடா. சுத்தி எல்லாருமே இருக்காங்க, என் மேல அவ்ளோ அன்பு காட்டுறாங்க, பாசத்தை கொட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்காரு கோபி. எல்லாம் ஓகேடா, ஆனா அதுக்காக நீ இங்கேயே இருக்க முடியுமா சொல்லு அப்படின்னு செந்தில் கேட்க யோசிக்கிறாரு கோபி. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.